வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த வார் ஆஃப் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. பிரிட்டனுக்கு அமெரிக்காவில் மொத்தம் 13 பிரிட்டிஷ் காலனிஸ் இருந்தது. அங்கே ஒவ்வொரு காலனிலையும் ஒரு இண்டிபெண்ட் லெஜிஸ்லேட்டர், அதாவது சட்டம் சம்மந்தப்பட்டவரும் ஒரு கவர்னரும் அவங்கள ஆட்சி செய்கிறதுக்கும் இருந்தாங்க. இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா இங்கிலாண்டோட ராஜா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து காலனிஸ்லாம் ரொம்ப கடினமான உழைப்பு மூலமாக அங்கே அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடின உழைப்பு மூலமாக அந்த வளத்தை வந்து அவங்க பெருக்கி அவங்களுடைய பொருளாதாரத்தையும் ஈட்டிகிட்டு இருந்ததுனால அவங்களுக்குள்ளே எப்படின்னா ஒரு சுதந்திர மனப்பான்மை இருக்கணும், யாருடைய குறுக்கீடும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நம்ம தீர்மானங்களை நாமளே எடுக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டோடு அவங்க செய்யக்கூடிய வணிகத்திலலாம் வந்து பிரிட்டனுடைய முழு ஆதிக்கமும் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் பிரிட்டன் என்ன நினச்சதுன்னா இந்த காலனிஸே இருக்கிறதெல்லாம் நம்ம நாட்டோடைய, அதாவது பிரிட்டனுடைய வளத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அப்போது ஒரு நேவிகேஷன் ஆக்ட்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து அந்த காலனிஸ்ட்டுக்கெலாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா அமெரிக்காவுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் வரணுன்னா, இல்லை அமெரிக்காவிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் வெளியில் போகணுன்னா அது வந்து இங்கிலீஷ் கப்பல் மூலமாக தான் போகணும். அது மாத்திரம் இல்லாமல் இவங்க எந்த பொருளை அமிச்சாலும் சரி, இல்லை எந்த பொருளை கொண்டு வந்தாலும் சரி, அது முதல்ல இங்கிலாந்துக்கு போயிட்டு தான் அவங்களுக்கு வரணும், இங்கிலாந்துக்கு போயிட்டு தான் மற்ற நாடுகளுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் அங்கே இருந்தது. இது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. மூணாவது என்னென்னா, இங்கிலாண்டில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அவங்க வந்து தொப்பிங்க செய்கிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னா இரும்பு இதில் சம்மந்தப்பட்ட பொருளாக செய்கிறாங்கன்னா அதை இவங்க செய்யக்கூடாது, அதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. ஏன்னா இவங்களும் செஞ்சு இங்கிலாண்டில் செஞ்சாங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு அது ஒரு போட்டி அமைஞ்சிடும்ன்றதுனால இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னே ஒரு தடை விதிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து அந்த சட்டம்லாம் வந்து ரொம்ப வந்து கடுமையாக இல்லாதனால இவங்க வந்து ஸ்மகிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க சில பொருட்களை. ஆனால் 3ஆம் ஜார்ஜ் வந்து ஆட்சி செய்யும் போது அவர் ஸ்பெஷல் கோர்ட்லாம் வச்சு இதெல்லாம் மீறி ஏதாவது செய்கிறவங்க, அந்த சட்டத்தை மீறவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து, அது மாத்திரம் இல்லாமல் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கும் போய் ஏதாவது ஸ்மகிள் பண்ணி எடுத்துன்னு வந்த பொருள் ஏதாவது அவங்க வீட்டில் இருக்கான்றதை அவங்க வந்து தேடலாம். இந்த அளவுக்கு வந்ததுனால மக்கள்லாம் ரொம்ப வந்து கடுமையான கோவத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் 1756லேருந்து 1763 வரைக்கும் ஒரு 7 வருஷத்துக்கு போர் நடந்தது. இது வந்து இந்த காலனிஸ்டெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து அந்த போர் செஞ்சாங்க. அதனால் இந்த போரால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பை வந்து ஈடு செய்கிறதுக்கு இந்த காலனிஸ்ட்டும் வந்து அவங்க பங்கு தரணும் அப்படின்றது பிரிட்டன் கவர்மெண்ட்டோடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. 1765 ஜார்ஜ் கிரீன்வெல், அவர் தான் அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தார் இங்கிலாண்டில். அவர் வந்து ஸ்டாம்ப் ஆக்டை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணார். இந்த ஆக்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸு, லைசன்ஸு, வில்ஸு, உயிரெலாம் எழுதுகிறோம் இல்லையா, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்டாம்ப் வந்து ஒட்டணும், அது கண்டிப்பாக கொண்டு வரணும், அது மூலமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்றதுனால அவர் செஞ்சார். ஆனால் இந்த காலனிஸ்ட்டுக்கெலாம் அதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை. அந்த ஆக்டை அவங்க பாஸ் பண்ணும் போது அன்றைக்கி எல்லா ஸ்டாம்ப்ஸையும் வந்து நியூ இங்கிலாண்டில் வந்து கொட்டி எரிச்சாங்க, கடைங்களாம் மூடினாங்க, சர்ச்சில் வந்து பெல்ஸ்லாம் அடித்தது, கொடிகளெல்லாம் அறக்கம்பளத்துலாம் பறக்க விட்டாங்க. ஒரு அமெரிக்கன் லாயர் என்ன கேட்டார்னா, எங்களோட பிரதிநிதி யாருமே பார்லிமெண்ட்டில் இல்லை, ஆனால் டேக்ஸ் மட்டும் நாங்கள் தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாப்புலரான ஸ்லோகம் வந்து நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன், அதாவது வந்து எங்களோட பிரதிநிதி இல்லாத வரைக்கும் எந்த டேக்ஸையும் நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க. இதோட தீவிரத்தை வந்து ஒரு சில பேர், வில்லியம் பிட் மாதிரி ஒரு சில பேர் இங்கிலாண்டில் உணர்ந்ததுனால அவங்க பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, வேண்டாம் இந்த ஸ்டாம்ப் ஆக்டை நம்ம திருப்பி வாங்கிடலான்னு. அதனால் 1766 இந்த ஸ்டாம்ப் ஆக்டை திருப்பி வாங்கிட்டாங்க. 1767 சார்ல்ஸ் டவுன்ஷெட், இவர் வந்து சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கராக இருந்தார். அவர் நிறைய கஸ்டம்ஸ் டியூட்டிஸை வந்து கொண்டு வந்தார். பேப்பர் மேலே, பெயிண்ட்டு, கிளாஸ், டீ எல்லாத்துக்குமே கஸ்டம்ஸ் டியூட்டி கொண்டு வந்தார். திருப்பி போராட்டம் வெடிச்சுது, நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸ் இருந்தது, பேம்ப்ளெட் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நிறைய எழுதினாங்க. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதை கடுமையாக எதிர்த்தது வந்து எந்த அளவுக்கு போச்சுன்னா 1769 ஒரு கும்பல் வந்து ரோட் ஐலாண்டில் இருந்த ஒரு பிரிட்டிஷ் ரெவன்யூ ஷிப்பையே கொளுத்திட்டாங்க. 1770 லார்ட் நார்த் என்ன பண்ணார்னா, டீயை தவிர மற்ற பொருள் மேலே இருந்த கஸ்டம் டேக்ஸ் எல்லாம் அவர் வந்து டியூட்டிஸ் எல்லாம் அவர் எடுத்துட்டார். இப்போ கவர்மெண்ட் வந்து பிரிட்டனில் ரொம்ப வந்து பலவீனமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இவங்க பீப்புள் வந்து இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டனில் இருந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வந்து அவங்க ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அது தாங்க முடியாது அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 1770
எல்லார் மேலேயும் துப்பாக்கி சூடு நடத்துனாங்க. அதில் ஒரு 5 பேர் இறந்தாங்க. இது அமெரிக்கன் நியூஸ் பேப்பர்லாம் பாஸ்டன் மேசக்கர்னே வந்து சொன்னாங்க. இப்போ வந்து காலனிஸில் வந்து டச் டீயை ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்து அதில் தான் எல்லோரும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. 1773 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட எக்கச்சக்கமான டீ இருந்தது. அதனால் லார்ட் நார்த் என்ன சொன்னாருன்னா, அமெரிக்காவில் டீ ஏன்னா விற்கணும் இல்லையா, அதை நீங்கள் அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்களா, அங்கே போய் விற்றுக்குங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சரி டச் டீ வந்து இங்கே ஸ்மகிள் ஆகிற விஷயம் இவங்களுக்கும் தெரியும். அதனால் ரொம்ப சீப்பாக அந்த டீயை வந்து விற்றாங்க அந்த ரேட்டுக்கு. ஆனால் அமெரிக்கன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, இதை கூட அவங்களுடைய வணிகத்தில் ஒரு குறுக்கீடாக நினச்சி அந்த கப்பலெல்லாம் வந்து டீயை எடுத்துகிட்டு வந்தது இல்லையா, அது பாஸ்டன் கிட்ட வரும்போதே அங்கே இருந்த லோக்கல்லாம் வந்து அந்த பழங்குடியினர் இருக்காங்களே, ரெட் இண்டியன்ஸ், அவங்கள மாதிரி வேஷம் போட்டுட்டு இந்த கப்பலுக்குள்ள நுழைஞ்சி உள்ளே இருந்த டீ எல்லாம் எடுத்து கடலில் கொட்டிட்டாங்க. இதை பேர் வந்து பாஸ்டன் டீ பார்ட்டின்னு வந்து இப்போவும் சொல்லுவாங்க. இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இனிமேல் நம்ம கடுமையாக இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு பாஸ்டன் ஹார்பரையும் மூடிட்டாங்க. அப்புறம் சார்ட்டர் ஆஃப் மேசச்சூசெட்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் செய்யும் போது காலனிஸ்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சுதந்திரத்துக்காக போராடுற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலனியும், ஜார்ஜியாவை தவிர மிச்ச 12 காலனிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி வந்து முதல் முறையாக அமெரிக்காவோட வரலாறில் ஃபிலடெல்ஃபியாவில் 1774 வந்து ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கான்டினென்டல் காங்கிரஸ். இதில் முக்கியமான நபர்கள், அதாவது ஜார்ஜ் வாஷிங்டன் வெர்ஜினியாவிலேருந்து இவங்க எல்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க. அங்கே வந்து அவங்களுடைய உரிமைக்கான டிக்ளரேஷனை, ரைட்ஸ் ஆஃப் டிக்ளரேஷனை வந்து அவங்க இஷ்யூ பண்ணி திரும்பி அடுத்த வருஷம், அதாவது 1775 மீட் பண்ணலாம் அப்படின்ற முடிவோடு என்ன செய்யலாம் அப்படின்றத தயார் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் என்னென்னா, இந்த நாட்டோடைய அந்த சுதந்திர வேங்கையில் இருக்கிறவங்களாம் வந்து போருக்கு தயார ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து அப்போ புதுசாக அப்பாயிண்ட் ஆன கவர்னர் பாஸ்டனில் இருந்த ஜென்ரல் கேஜ்ன்றவர் இதை தெரிஞ்சுட்டு, சரி அவங்க வந்து ஆயுதம்லாம் சேகரிக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஒரு படையை அமைச்சு அங்கே இருக்கிற ஆயுதத்தெல்லாம் பறிமுதல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு அமைச்சாங்க. இப்போ இவங்கெல்லாம் அங்கே போய் சேரும் போது பார்த்தா கான்கார்டில் எந்த விதமான ஆயுதமும் இல்லை. அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி வரும்போது இந்த காலனிஸ்ட்லாம் அவங்கள வந்து பயங்கரமாக தாக்குனாங்க. இதுலேருந்து அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பத்தில் வந்து காலனிஸ்டால் பெரிய வெற்றியெல்லாம் அடைய முடியல. ஏன்னா வந்து பிரிட்டனில் வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஆர்மி இருந்தது, ஒரு படை இருந்தது. இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, 1775 அவங்க செகண்ட் கான்டினென்டல் காங்கிரஸ் மீட்டிங்கை வந்து ஃபிலடெல்ஃபியாவில் வச்சு ஜார்ஜ் வாஷிங்டனை கமாண்டர் இன் சீஃபாக வச்சு அவரோட தலைமையில் அவங்க வந்து ஒரு ஒழுங்கான படையை தயார் பண்ணாங்க. ஆரம்ப கட்டத்தில் இவங்க தோல்வி அடைஞ்சாலும் கூடிய சீக்கிரத்துலேயே இந்த வீரர்கள்லாம் வந்து பயிற்சி வந்து கடன் பிரிட்டிஷ் ஆர்மியை தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜார்ஜ் III, 3ஆம் ஜார்ஜ் என்ன பண்ணார்னா, ஒரு 20,000 ஜெர்மன் சோல்ஜர்ஸை சண்டை போகிறதுக்காக அவர் அழைச்சின்னு வந்தார். இதனால் கோவடைஞ்ச காங்கிரஸ் ஆளுங்கள்லாம் வந்து திரும்பி ஃபிலடெல்ஃபியா மீட் பண்ணி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துமையாக டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு 1776 ஜூலை 4 வந்து வெளியிட்டாங்க. இது எழுதினவர் வந்து தாமஸ் ஜெஃபர்சன். இப்போ அதே வருஷம் பார்த்திங்கன்னா, அமெரிக்கன் ஆர்மி வந்து வாஷிங்டன் உடைய தலைமையில் வந்து போய் சண்டை போட்டு இந்த இங்கிலீஷ் ஆர்மி ட்ரென்டனில் தோக்கடித்தாங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ்டனில் தோக்கடித்தாங்க. ஒரு வருஷம் கழித்து, அதாவது அக்டோபர் 1777 பர்கவனுடைய தலைமையில் வந்து எல்லா இங்கிலீஷ் ஆர்மியும் வந்து சாரட்டோகாவில் சரண்டர் ஆகிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் 1778 ஃப்ரான்ஸை வந்து அமெரிக்கா சைடில் வந்து சேர்ந்தது. 1780 வந்து பிரிட்டன் கொஞ்சம் அவங்க தயாராக வந்ததுனால நிறைய வெற்றிகளை அவங்க அடைஞ்சாங்க. சவுத் கேரளா வரைக்கும் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனால் 1781 பிரிட்டிஷ் ஜெனரலான கார்ன்வாலிஸ் வந்து சரண்டர் ஆகிற நிலைமைக்கு போயிட்டு யார்க் டவுனில் போய் அவர் அமெரிக்கன் ஆர்மிக்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா, மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் ஸ்பெயின், ஹாலண்ட்லாம் வந்து அமெரிக்கா சைடில் சேர்ந்துடுச்சு. அப்புறம் ரஷ்யாவும் மற்ற பவர்லாம் வந்து நாங்கள் நியூட்ரலாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு பிரிட்டனுக்கு எதிராக ஆயிட்டாங்க. இப்போ வந்து இந்த பிரிட்டனோட தோல்விக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் கவர்மெண்ட்டும் அமெரிக்காவும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம், 3000 மைல். ஒரு மெசேஜ் அவங்க அனுப்பிச்சு திருப்பி அவங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கே 3 மாதம் ஆகிடும். ஸோ அந்த இடைவெளி வந்து ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது வந்து அமெரிக்கா வந்து ஒரு பெரிய இடம். இப்போ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு வந்து அந்த கொலோனியல் கண்டிஷன்ஸில் சண்டை போகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, லார்ட் நார்த் வந்து அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து இருந்தார். அவரால் சுச்சுவேஷனை சரியாக மேனேஜ் பண்ண முடியல. அது மாத்திரம் இல்லாமல் யூரோப்பியன் ஃபோர்ஸஸ், முக்கியமாக ஃப்ரான்ஸ் வந்து பிரிட்டனுக்கு எதிராக போனது பிரிட்டனுக்கு ஒரு பெரிய இழப்பு. அது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு எல்லா காலனிஸ்ட்டும் தலைமையாக இருந்தது ஜார்ஜ் வாஷிங்டன். அவர் வந்து எல்லாருடைய தலைவராக இருந்து அருமையாக வந்து திட்டமிட்டு அந்த போர்களெல்லாம் நடத்தினார். வேறு வழி இல்லாமல் 1783 பேலஸ் ஆஃப் வெர்சலஸ், அது ஃப்ரான்ஸில் இருக்குது, அங்கே 3ஆம் ஜார்ஜ் வந்து அமெரிக்கன் காலனிஸோடைய இண்டிபெண்டன்ஸை வந்து அவர் வந்து வெளியிட்டார். அமெரிக்கன் ரெவல்யூஷனால் நிறைய மாற்றங்கள் வந்தது. அதாவது முதல்ல ஒரு கவர்மெண்ட்டு மக்களோட பிரதிநிதியாக வந்து அமைஞ்சது அங்கே தான். ஏன்னா அது வரைக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகள்லையும் ராஜாவோடைய விருப்பப்படி தான் ஒரு நாடு அமையும். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே வந்து அமெரிக்காவுக்கு சண்டை போட்ட ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த ஐடியாவை அவங்க ஊருக்கு எடுத்துன்னு போனாங்க. ஏன்னா அவங்க ஊர்லேயும் வந்து ராஜாங்க தான் கடவுள் பிரதிநிதியாக இருந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி வந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அதாவது ஒரு 6 வருஷம் கழித்து வந்ததுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆனது கூட இந்த அமெரிக்காவுடைய ரெவல்யூஷன் சொல்லலாம். அதே மாதிரி இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்து பிரிட்டனையும் பாதிச்சுது. ஏன்னா அது வரைக்கும் வந்து ஒரு நம்ம ஆட்சி தான், நம்மளுடைய அதிகாரம்தான் இருந்த அந்த ராஜா, அந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே வந்து இனிமேலுக்கு வந்து நீங்களாக முடிவு செய்ய முடியாது. ஏன்னா வந்து அவங்க அமெரிக்காவில் இருக்கிற ப்ராப்ளமை எப்படி வந்து கையாள முடியாமல் இருந்தாங்கன்றத மக்கள் பார்த்துட்டாங்க. அதுலேருந்தே அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சு, இவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிறது தான் ஆர்வமாக இருக்கே தவிர மனிதர்கள், அதாவது அவங்களுடைய மனிதர்கள் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து நல்லபடியாக வச்சுருக்கணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லைன்னு தெரிஞ்சதுனால மக்களுக்கு வந்து ஒன்று புரிஞ்சிடுச்சு, நம்ம வாழ்க்கை முன்னேறணுன்னா நம்ம நாட்டோடைய ஆட்சியிலையும் நம்ம வந்து பங்கு எடுத்துக்கணும், நம்மளுடைய குரல் வந்து அங்கேயும் ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து குரல் எழுப்ப ஆரம்பித்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தான். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.